அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என் கையில இருக்கிற புத்தகம் அருந்தேர் இயக்க வரலாறு. எழில் இளங்கோவன் இந்த புத்தகத்தை தொகுத்தவர், எழுதியவர். அண்ணன் எழில் இளங்கோவனை அவரை பொறுத்த வரைக்கும் ஆதித்தமிழ் பேரவை உங்களுக்கெல்லாம் தெரியும். கோயம்புத்தூர் நம்முடைய அதியமான் அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம். அந்த அந்த இயக்கத்துல பொதுச் செயலாளராக பணியாற்றியவர். இன்னைக்கு வந்து அவர் சுபவீர பாண்டியனுடைய அமைப்பில் இருக்கிறாரு. அவர் தான் இந்த புத்தகத்தை தொகுத்திருக்கிறாரு. இந்த புத்தகத்தை அவர் தொகுக்கும் பொழுது அவரிடத்துல நாங்கள் பேசியிருக்கிறோம். எனக்கு 2003 அவரோட எனக்கு அறிமுகம் உண்டு. இந்த புத்தகம் எழுதுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய தந்தையார் எழிலழகன் அவர் ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர். தந்தை பெரியாரினால் ஈர்க்கப்பட்டு திராவிடர் கழகத்திலே அவர் பணியாற்றியவர். அவருடைய பல அமைப்புகள் அவர் வேலை செய்திருக்கிறார். குறிப்பா அருந்தேறு அமைப்புகளை தொடங்கி அவர் பணியாற்றியிருக்கிறார். அவரை பற்றியாக எழுத வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடங்கப்பட்டது தான் இந்த புத்தகம். அதை தொடர்ந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 78 ஆண்டு கால அருந்தேறு இயக்க வரலாறுகளை, சங்கங்களை எல்லாம் அவர் தொகுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 100 சங்கங்களை பற்றியான பதிவுகளை இந்த புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். காரணம், அறிஞர்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு இயக்கம் இருக்கிறது, அதை பற்றியான பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் அவருக்கு நீண்ட காலமா இருந்துச்சு. காரணம் அவருடைய தந்தையார் தான். அவருடைய தந்தையார் அவர்கள் அறிஞர் இயக்கங்களை தொடங்கி இலங்கைக்கு சென்று, இலங்கையில ஒரு அறிஞர் அமைப்புகளோடு இணைந்து, அங்கே ஒரு அமைப்புகளை தொடங்கி, ஒரு திராவிட இயக்கத்தோடு, திராவிட சிந்தனையோடு அவர் வந்து அந்த மக்களுக்கு பணியாற்றியவர். அதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துல தான் இந்த புத்தகத்தை அவர் தொடங்கினார். பாத்தீங்கன்னா, இந்த புத்தகம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா, 1920 அருந்ததியர் மகாஜன சபை. நமக்கெல்லாம் தெரியும். மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய நம்முடைய மகத்தான தலைவர் எல்.சி. குருசாமி போன்றவர்கள், ஐயா எச்.எம். ஜெகநாதன் அவர்கள் இணைந்து தொடங்கிய சென்னை அருந்ததியர் சங்கம் என்று சொல்லப்படுகிற அருந்ததியர் மகாஜன சபை 1920 சென்னை புளியந்தோப்பில் வாழ்ந்து வந்த ஐயா குருசாமி அவர்கள் பெரம்பூரிலே அந்த அமைப்பை தொடங்கினார். அதனுடைய கிளை பல இடங்கள்ல இருந்துச்சு. குறிப்பா பொன்னேரியில அந்த கிளை வந்து அருந்ததியர் மகாஜன சிறப்பாக செயல்பட்டது. அதையெல்லாம் இந்த புத்தகத்தில் அவர் விரிவாக எழுதுகிறார். குறிப்பாக அருந்ததியர் சங்கங்களிலே வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது எந்த மாவட்டம்னு பாத்தீங்கன்னா, மதுரை போன்ற மாவட்டங்கள்ல, இன்னும் சொல்லப்போனா தூத்துக்குடி மாவட்டங்கள்ல தான் மிக சிறப்பாக அவர்கள் வந்து அந்த அமைப்பை வந்து தொடங்கி நடத்திருக்கிறார்கள். இந்த அருந்ததியர் மகாஜன சபையா இருக்கட்டும், அல்லது வந்து அங்க அருந்ததியர் சேவா சங்கம்னு ஒண்ணு தொடங்கினாங்க. அந்த சேவா சங்கம் வந்து நோக்கம், அடிப்படை நோக்கம் என்னன்னா, கல்வி. பொதுவா வந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, சங்கங்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள் ஒரு சங்கம் தொடங்கினா இரவு பாடசாலை நடத்துவது, நல்லொழுக்கங்களை கற்பிப்பது, ஏன்னா மது வந்து இயல்பா தலித்துகள் வந்து அந்த போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. குறிப்பா அருந்ததியர் மக்கள் வந்து அவங்க வந்து இந்த நகரத்தை சுத்தம் செய்வது, தூய்மை பணி செய்வதனாலே இயல்பாகவே அவர்கள் அந்த மதுவை குடிப்பார்கள். அதிலிருந்து அந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த சங்கங்கள்லாம் செயல்பட்டது என்று இதில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய தந்தையாரை பற்றி அவர் அதுல நிறைய எழுதியிருக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட அந்த தகவலை வந்து எழிலழகன் என்று சொல்லப்படுகிற அந்த அவருடைய தந்தையார் அவர்கள் அறிஞர் சங்கத்தில் வந்து அவர் இருந்திருக்கிறார். 1940களில் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து இவங்க வேலைக்காக இலங்கைக்கு போறாங்க. இளஞ்செழியன் அவருடைய உரையினர் ஒருத்தர். அவர் வந்து சிறந்த பேச்சாளர். இளஞ்செழியன்ங்கிறது ஒரு திராவிட கழக சிந்தனையாளர், இளம் பேச்சாளர், தமிழில் மிகச்சிறந்த நாவன்மையோடு, நகைச்சுவையாகவும் சிந்தனையோடு பேசக்கூடியவர் என்று அவர் பதிவு செய்கிறார். அந்த இருவரும் இரட்டையர்களாக இலங்கைக்கு செல்றாங்க. இலங்கையில போயிட்டு அங்க தமிழ்நாடு அருந்ததியர் ஊழியர் சங்கத்தை தொடங்குறாங்க. அங்க தமிழ்நாடுன்னு இலங்கையில போயிட்டு கொழும்புல தொடங்குறாங்க. அதே காலகட்டத்துல அங்க வந்து ஒரு ஒரு அரசு ஊழியரா இருக்கக்கூடியவர், அவர் வந்து ஒரு சங்கத்தை தொடங்குறாரு. அங்க வந்து அருந்ததியர் மகாஜன சபையை வந்து அவர் ஒருத்தர் தொடங்குறாரு. அப்படி அவங்க இருவரும் இணைந்து அந்த சங்கத்தை தொடங்கி அங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க பல நடிகர் சிவாஜி போன்றவர்கள், பல நடிகர்கள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இலங்கைக்கு போனா இந்த சங்கங்களோட இணைந்து அவங்க அந்த அலுவலகத்துக்கு செல்வது, அது புகைப்படமா வந்து இருக்குது. அப்படியாக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு இருந்தாலும் கூட, ஆனால் அந்த சங்கங்களுடைய நோக்கமே என்னன்னா, கல்வி பணி செய்வது, நல்லொழுக்கத்தை கற்பிப்பது. அதுதான் பொதுவா வந்து இருந்திருக்கு. அதே போல வந்து தூத்துக்குடி மாவட்டங்கள்ல பெரிய அளவுல மாநாடு போட்டுக்கிறாங்க. எல்.சி. ஐயா குருசாமி அவர்களை எல்லாம் வர வைத்து அந்த தூத்துக்குடி மாவட்டங்கள்ல பெரிய அளவுல மாநாடு நடத்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் மாநாடுகள் நடத்தப்பட்டிருந்தாலும் கூட, பல சங்கங்கள், குறிப்பா வந்து நாமக்கல் சின்னையான்னு ஒருத்தர், அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்திருக்கிறார். அதையெல்லாம் அவர் குறிப்பிட்டு அதன் எழிலழகன் அவர்களும், இளஞ்செழியன் அவர்களும் அவரோடு இணைந்து அறிஞர் சங்கத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அறிஞர் சங்கத்தை தொடங்கி அதில் பணி செய்திருக்கிறாங்க. அதுல வந்து எழிலழகனுக்கு வந்து என்ன கோபம், அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடுகள் அதில் பதிவு செய்திருக்கிறார். அன்றைக்கு அரிஜனை சங்கத்தினுடைய தலைவராக இருந்த கக்கன் அவர்கள், ஆயுதிராவிட நலத்துறை என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறார். அன்னைக்கு அரிஜன நலத்துறை அந்த சங்கத்துல அந்த அமைச்சரா இருந்த கக்கன் அவர்கள் அறிஞர் மக்களுக்கு எதுவுமே அவர் செய்யறது இல்ல, அறிஞர் மக்களுடைய வேலை வாய்ப்புகளை பற்றி அவர் கவலைப்படலன்னு சொல்லிட்டு அவருக்கு கருப்பு கொடி காட்டியிருக்கிறார். துண்டறிக்கா போட்டிருக்காரு. என்னன்னா அந்த துண்டறிக்கையில பாத்தீங்கன்னா அதுல காந்தி தான் இருக்கிறார்.
இவங்கெல்லாம் பொதுவாவே வந்து இந்த காங்கிரஸ் மீதான ஒரு தாக்கம் இருந்தது. நிறைய தலைவர்களுக்கு. அங்க இருக்கிற தலித் தலைவர்களுக்கு எல்லா சமூகத்துல இருக்கிற தலித் தலைவர்களுக்கும் காந்தி படம் போட்டு அடிக்கிறது, இந்த மது ஒழிப்பின் மீதான ஒரு அந்த கொள்கையின் மீது ஒரு ஈர்ப்பு. இப்படியெல்லாம் வந்து அவர் வந்து அந்த கக்கன் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டியிருக்கிறாங்க. அந்த கருப்பு கொடிய சங்கத்தின் மூலமா காட்டக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. அதனால அவர் தனிப்பட்ட முறையில ஒரு துண்டறிக்கை அடிச்சு அந்த மக்களை திரட்டி கக்கனுக்கு எதிராக ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை அன்னைக்கு நடத்திருக்கிறார். இப்படியான சங்கங்கள் வந்து போய்கிட்டு இருக்கும்போது, இந்த சங்கங்கள்லாம் இணைச்சு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் ராஜ்ன்னு ஒருத்தர் 1991ல தமிழ்நாடு அருந்ததி சங்கங்களின் கூட்டமைப்புன்னு ஒண்ணு உருவாக்குறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா டாஸ்கோன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அருந்ததிகளின் கூட்டமைப்பு சங்கங்களின் கூட்டமைப்பு கிட்டத்தட்ட 16 அருந்ததி சங்கங்கள் ஒன்றிணைந்து 1991ல வந்து இணைஞ்சு அது சமூக நீதி மாநில மாநாடு ஒண்ணு நடத்திருக்கிறாங்க. சிறப்பாவே அந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த சங்கங்கள் எல்லாம் உருவாகி வந்திருந்தாலும் கூட 1991ல அறிஞர்கள் கூட்டமைப்பு ஏன்னா சின்ன சின்ன மாவட்ட அளவில் இயங்குது. நாம எல்லாம் ஒரு தமிழ்நாடு அளவில் இயங்கணும்னு சொல்லிட்டு அந்த சங்கங்கள் உருவாயிருக்கிறாங்க. பின்னால அந்த பெருமாள் ராஜா அவர் பாத்தீங்கன்னா 98ல பகுஜன் சமாஜ் கட்சியில அவர் இணைஞ்சிருந்தார். அந்த காலகட்டத்தில் நானும் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியில பயணிக்கிறேன். அவருக்கு இணைவர் காரணம் வரதராஜன் சொல்லிட்டு புளியந்தோப்புல ஒருத்தர் இருக்கிறார். இதெல்லாம் அவர் குறிப்பிடல இந்த புத்தகத்துல அவரு. அவங்க ஏன் பகுஜன் சமாஜ் கட்சியில சேர்ந்தாங்க அப்படின்னு அந்த காரணத்தை அண்ணனுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். அதை நான் சொல்றேன் நான். ஏன்னா நான் அந்த காலகட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியில 98ல நான் ஒரு இளைஞரணி பொறுப்பாளராக நான் இருந்தேன். வரதல இன்கம் டாக்ஸினுடைய அதிகாரியா இருந்தார் வரதராஜன் என்றவர் புளியந்தோப்புல. அவர் ஒரு சங்கம் அங்க நடத்தி இருந்தார். அவர் யாருன்னா காஞ்சிராம் ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவர். பாம்சப் என்கிற அமைப்பில் வந்து அவர் அதிகாரி அவர் வந்து இணைந்து பணியாற்றினார். என் மீது ரொம்ப அன்பா இருப்பாரு. என்னை எப்ப பார்த்தாலும் நல்லா ஹோட்டல் கிட்ட போயிட்டு வாங்கி கொடுத்து நல்லா வேலை செய்யணும்னு சொல்லுவாரு. அந்த வரதராஜு ஐயா அவர்கள் மூலமா தான் இந்த பெருமாள் ராஜா அவர்களும் தொடர்பு ஏற்பட்டு பல அதிகாரிகள்லாம் இந்த அன்னைக்கு இருக்கிற அறிஞர் அதிகாரிகள்லாம் அவங்கள வந்து ஒட்டுமொத்தமா நாம எதுக்கு தனித்தனி அமைப்பா இருக்கணும் அதிகாரத்தை நோக்கி காஞ்சிராம் நகர்றாரு அப்ப நாம அதை இணையணும்னு சொல்லி 98ல நகர்ந்தாங்க. அதுல திராவிட இயக்கத்துல சிந்தனை உள்ள அறிஞர்கள் வந்து பெருசா அதுல உடன்பாடு இல்லை. அப்படித்தான் 2098க்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது சங்கம் வந்து அந்த கூட்டமைப்பு உடைஞ்சு போய் திரும்ப அமைப்புகள் தொடங்குது. அதியமான் வந்து ஒரு அமைப்பு தொடங்குது. ஆதித்தமிழர் பேரவைன்னு தொடங்கினாரு. அது அப்ப அந்த காலகட்டத்திலே வந்து எஸ்டிகே கல்யாண சுந்தரம் அவர் அறிஞர்களுடைய விடுதலை முன்னணியினுடைய அமைப்பு தொடங்குறாரு. அவரு பகுஜன் சமாஜ் கட்சியில் துணைத் தலைவராக இருந்தவர் தான். இவங்கெல்லாம் இந்த அமைப்பை தொடங்குறாங்க. இப்படியாக இந்த இயக்கங்கள்லாம் தொடங்கி அருந்ததியர் மக்கள் கட்சின்னு ஒரு வலசை ரவிச்சந்திரன் எனக்கு நன்கு அறிமுகமானவர் தான். இதுல ஒரு குறிப்பிடாத ஒரு அமைப்பு பேர் பாத்தீங்கன்னா அறிஞர்கள் இடஒதுக்கீடு குழு அப்படின்னு அசோக் நகர் பகுதியில நாங்க அவர் ஒரு வழக்கறிஞர் அவர் எல்லாம் மக்கள் வந்து வானம் பார்த்து சேகரம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர். அவர் இடையில இறந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அறிஞர்கள் இடஒதுக்கீடு குழு அப்படின்னு அவர் தான் தொடங்கினாரு. அது இதுல பதிவு செய்யல. இப்படியாக ஒரு 100க்கு மேற்பட்ட அருந்ததி இயக்கங்களுடைய வரலாறுகளை அவர் வந்து பதிவு செய்திருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச வரையும் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இதுல வந்து மிக முக்கியமான செய்தி என்னன்னா ஒரு அறிஞர்களுக்கென்று ஒரு இயக்கம் வேண்டும். அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக வளர வேண்டும் அப்படின்ற ஆசைப்பட்டவர் தான் அண்ணன் எழில் இளங்கோவன் அவர்கள். அது பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னவர். ஆனாலும் கூட அவர் தன்னுடைய இன்னைக்கு கூட இருக்கிறாரு. நம்ம சுபவீர பாண்டியன் அமைப்பில் வந்து அண்ணன் ஒரு பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமாக அந்த காலகட்டத்தில் 2003ல் அறிமுகமானவர். ஒரு ஒரு சமுதாயத்தின் மீது தன்னோட தந்தையார் அவர்கள் வந்து எழிலழகன் வந்து தீவிரமாக களப்பணி செய்தவர். அதில் மாற்று கருத்தை கிடையாது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் தான் சொந்த இடத்துல பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறாங்க. அறிஞர்கள் வந்து மிக சிறப்பாக செயல்பட்ட மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டம் அப்படிங்கிற வந்து அந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். இந்த புத்தகம் எழுதியவர் எழிலழகன் சொல்லிட்டேன். 2008லே வந்து அதை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அவருடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா இந்த சங்கங்கள்லாம் இவ்வளவு செயல்பட்டு இருக்குது. ஆனாலும் கூட இந்த அரசியல் ரீதியாக இன்னும் எழுச்சி பெற வேண்டும் அப்படிங்கிறான ஒரு கருத்தை தான் அந்த புத்தகம் வலியுறுத்துகிறது. அறிஞர்கள் 100க்கு மேற்பட்ட அறிஞர்கள் இயக்கத்தை அது பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த அறிமுக நூலா வந்து நான் சொல்றேன். ஏன்னா வந்து பல தம்பிகள் வந்து அறிஞர்கள் இயக்க வரலாறுகளை பற்றி பெருசா யாரும் பேசுறது இல்லை. அந்த இயக்க வரலாறுகளை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த இயக்க வரலாறுகளை இந்த புத்தகங்கள் ஓரளவு உங்களுக்கு பூர்த்தி செய்யும். குறிப்பா இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் அறிஞர் சங்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது என்பதைத்தான் இந்த புத்தகம் ஒரு முழுமையான ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு இதுல ஒரு செய்தி ஒன்று இருக்குது. குறிப்பா வந்து இங்க தமிழ்நாட்டில் அறிஞர்கள் என்று தான் பெரிய சங்கங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா தனித்தே இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா தொடக்க கால அறிஞர்கள் சங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா மற்ற பட்டியலின சமூக தலைவர்களோடு இணைந்து அவர்கள் பணியாற்றிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. அப்ப நாமெல்லாம் ஒரு பட்டியலின மக்களா ஒரு தலித் இயக்கமா இன்னைக்கு இருக்கிற ஒரு அடையாளத்தோடு நாம வந்து அரசியல் ரீதியா இணைந்தால் மட்டும்தான் நாம் நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த புத்தகத்தினுடைய ஆரம்ப காலகட்ட வரலாற்றின் பதிவாகவும் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.